பொதுவாகவே ஒவ்வொரு மாதமுமே வளர்பிறை அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி திதியில் பைரவர் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். அதுலேயுமே இந்த வளர்பிறை அஷ்டமியில் எந்த தீபத்தை நம்ம காலபைரவருக்கு வழிபட்டால், தீபம் ஏற்றி வழிபட்டால் என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும், அதுவும் இந்த வைகாசி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த வளர்பிறை அஷ்டமி திதியில் பைரவ பெருமானை வணங்குறவங்களுக்கு எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும். கண்திஷ்டி, துஷ்ட சக்திகளோட பாதிப்பு, செய்வினை கோளாறுகள், மாந்திரீக ஏவல்கள் போன்றவை எல்லாமே முற்றிலுமாக ஒழிய வேணும் அப்படிங்கிறவங்க இந்த முறையில் இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி நெடுநாளாகவே உங்களுக்கு வந்து சேராமல் இருந்து வந்த பண வரவுகள் கூட கூடிய விரைவில் உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த முறையில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். அதே மாதிரி லட்சுமி கடாசம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும், வீட்டில் நிலவி வந்த பொருளாதார கஷ்ட நிலை படிப்படியாக உங்களுக்கு நீங்கும். வீண் செலவுகள் ஏற்படாமல் இருக்கவும், செல்வ சேர்க்கை அதிகரிக்கவும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். அதே மாதிரி உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு மந்த நிலையாக ஒரு சோம்பல் தன்மை நீங்கி மனதில் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் கிடைக்க வேணும் அப்படின்னா இந்த அஷ்டமி நாளில் நீங்கள் பைரவர் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வளர்பிறை அஷ்டமி இன்னைக்கு பைரவரோட சன்னதியில் அல்லது உங்களோட வீட்டில் கூட நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் சரி, பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளாம் போகலாம். அதே மாதிரி பார்த்திங்களா, இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வைகாசி 9ஆம் தேதி சனிக்கிழமை 23/5/2026 இந்த நாளில் வரக்கூடிய அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. அஷ்டமி அப்படின்னாலே பொதுவாக நல்ல காரியங்கள் அதிகமாக செய்ய மாட்டாங்க, ஆனால் தெய்வத்தை வணங்குவதற்கு ரொம்ப ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. அஷ்டமி திதி குறிப்பாகவே வளர்பிறை அஷ்டமி பைரவர் வழிபாட்டிற்கு உகந்த நாள் தான் சொல்ல முடியும். அன்றைய தினம் நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இலுப்பை எண்ணெய் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த தீபத்தெல்லாம் நீங்கள் ஏற்றினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். செந்தாமரை மலர்கள் செந்தாமரை சிவப்பு நிற மலர்கள் நீங்கள் சாமிக்கு படைக்கலாம். நைவேத்தியமாக மிளகு கலந்த வடை, உளுந்து வடை, சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் செய்யலாம். அதே மாதிரி வளர்பிறை அஷ்டமி இன்னைக்கு பைரவரை வேண்டி தீபம் ஏற்றி வழிபட்டாலே தடைகள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும். மேலுமே இதை தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். இது ஒவ்வொரு மாதமே வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமி நாளில் நீங்கள் பைரவர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயுமே இந்த நாளில் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா கூடுதலான ஒரு பலன்களை கொடுக்கும். பைரவர் அப்படின்னாலே பயத்தை நீக்குபவர், அடியார்களோட பாவத்தை நீக்குபவர் அப்படின்னு தான் பொருள். பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி வரும். அதே மாதிரி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய அந்த 8வது திதியாக வருவது தான் இந்த வளர்பிறை அஷ்டமி. இந்த நாளில் நீங்கள் பைரவர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. கோவிலுக்கு போயிட்டு கூட நீங்கள் பைரவரை தரிசிக்கலாம். அப்படி தரிசிக்க முடியலனாலும் பரவாயில்ல, வீட்டில் இருந்தபடியே நீங்கள் பைரவரை வழிபடலாம். அஷ்டமி திதியில் வீட்டிலேயே தீபம் ஏற்றி உங்களோட மனதில் பைரவரை நினச்சி பைரவரோட மந்திரத்தை உச்சரித்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும். அதே மாதிரி இன்றைய நாளில் நீங்கள் முக்கியமாக செய்வதனால என்ன நடக்கும்? தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி பைரவரை வழிபடுவது ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி பார்த்திங்களா, வளர்பிறையிலுமே நீங்கள் இதை செய்யலாம். பலன்கள், துன்பங்கள் நீங்கும், மனதில் உங்களுக்கு அமைதி கிடைக்கும், கடன் தொல்லைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமே மேம்படும், தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். இந்த மாதிரியான முறையில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றும்போது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். முக்கியமாக இந்த அஷ்டமி நாளில் நீங்கள் அதிகாலையில் எழுந்துட்டு குளிச்சுட்டு சுத்தமான ஆடை அணிஞ்சுக்கோங்க. பைரவருக்கு மலர் மாலை, பூஜை பொருட்கள், பஞ்ச எண்ணெய் தீபம் இது எல்லாத்தையுமே வைத்து நீங்கள் வழிபடுங்க, தீபம் ஏற்றி வழிபடுங்க. அம்மனுக்கு முக்கியமாக வடை மாலை சாற்றுவது போல் பைரவருக்குமே
வடைமாலை சாற்றி வழிபடுவது கூடுதலான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். பைரவருக்கு நைவேத்தியமாக படைத்து நீங்கள் வழிபடலாம். அதே மாதிரி பைரவருக்கு மந்திரம் உச்சரிப்பதும் அர்ச்சனை செய்வதும் நீங்கள் வழிபடலாம். இந்த நாளில் நீங்கள் பைரவரை மனதார வழிபட்டாலே அனைத்து துன்பங்களும் நீங்கி மனதில் அமைதியான ஒரு நிலை இருக்கும். மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க இது ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கும். குறிப்பாகவே கடன் நீங்கி செல்வ செழிப்பு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, குழந்தை வரம் வேண்டி நீங்கள் தவம் இருக்கிறவங்க, பாவங்கள் தீர தோஷங்கள் கழிய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுமே இந்த செய்ய வேண்டிய எளிதான பூஜை முறை தாங்க. இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி ரொம்பவே விசேஷம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வளர்பிறை அஷ்டமியுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான். இந்த நாளில் நீங்கள் திதி முடிய விரதம் இருந்து உண்ணாமல் உறங்காமல் சைவ முறையில் மகாலட்சுமியையும் பைரவரையும் நினைக்கிறவங்களுக்கு கேட்ட வரம் அனைத்துமே கேட்டபடி நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். மேலுமே 8 வளர்பிறை அஷ்டமி திதியில் நீங்கள் 8 அகல் விளக்குகள் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாகவே இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா. அதாவது குழந்தை வரம் வேண்டி காத்திருக்கிறவங்களுக்கு இந்த அஷ்டமி வளர்பிறை திதியில் ஆரம்பித்து 8 வாரங்கள் இதே போல் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சு வர உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படுமா அப்படிங்கிறது நம்பிக்கை. மகாலட்சுமி படம் அல்லது அஷ்டலட்சுமிகளோட திரு உருவத்தோட கூடிய படங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதனை வாசம் மிகுந்த மல்லிகை மலர்களால் அலங்கரிச்சுக்கோங்க. அடுத்ததாக 8 சிறிய அளவிலான மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் நெய் ஊற்றிக்கோங்க. அதில் சுத்தமான வெள்ளை திரியை போட்டு சர்க்கரை பொங்கல் நிவேதனம் வச்சு செய்த பாவங்கள் தொல்லைகள் அனைத்துமே நீங்கி பிள்ளை பேரு உண்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதில் நினைச்சு கொண்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி 108 நாமாவளிகளை உச்சரித்து பாருங்கள். இந்த மாதிரி 8 வாரத்துக்குள்ள நல்ல செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும். முழு நம்பிக்கையோடும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதே நேரத்தில் கடன் தொல்லையால் அவதிப்பட்டு வந்தவங்களுக்கும் இந்த வளர்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு பூஜை செய்வதன் மூலம் நல்ல நிவாரணம் கிடைக்குமாம். அசைவம் அன்றைய நாளில் கண்டிப்பாக தவிர்க்கணும். திட உணவுகளை நீங்க முடிஞ்சால் திரவ உணவுகளை மட்டுமே எடுத்துக்கோங்க. விரதம் இருக்கலாம். அதே நேரத்தில் முழு நேரம் விரதம் இருக்க முடியாதவங்க முழு நேரமும் சாப்பிடாம விரதம் இருக்கலாம். அப்படி முடிகிறவங்க இருக்கலாம். முடியாதவங்க ஏதாவது பால் பழம் இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்வர்ண அகர்ஷண பைரவரோட படத்தை வைத்து 108 ₹5 நாணயங்கள் அல்லது குபேர நாணயங்களை வச்சு நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். அவருக்கு சிவப்பு நிற மலர்கள் அப்படின்னாலே ரொம்ப விருப்பமாக. எனவே சிவப்பு நிற ரோஜா, செம்பருத்தி, செவ்வரளி போன்ற செந்நில மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம். நைவேத்தியமாக தயிர் சாதம் படித்து நீங்கள் வழிபட்டு வரலாம். பைரவருக்கு விரதம் இருந்து வந்தாலே கடன் தீர மிளகு தீபம் ஏற்றுவாங்க. வீட்டில் அதை செய்யக்கூடாது. ஸோ பைரவரோட சன்னதிக்கு போயிட்டு அங்கு சிவப்பு நிறத்தில் திரி வைத்து உள்ளே மிளகு தீபத்தை ஏற்றி நீங்கள் வரலாம். அதே மாதிரி உள்ளே மிளகு போட்டுட்டு தீபம் ஏற்றுவது தான் சரியான முறைன்னு சொல்லலாம். இதற்குமே கூட நீங்கள் 8 தீபங்கள் வீதம் மிளகு தீபம் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா 8 வாரத்துக்குள்ளே தீராத கடன் பிரச்சனைகள் தீரும், ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாவங்கள் முன்வினை கர்மாக்கள் நீங்குவதற்கும் தொடர்ந்து இந்த மாதிரியான முறையில் வளர்பிறை தேய்பிறை அஷ்டமி எந்த அஷ்டமியாக இருந்தாலும் சரி இந்த அஷ்டமி நாளில் பைரவரை வணங்கி அவருடைய விபூதியை வீட்டில் வைத்து தினமுமே நீங்கள் திருநீர் இட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் கிடைக்கும். ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஓம் கிரீம் மகா பைரவராய நமக, ஓம் ஸ்ரீ கால பைரவராய திருவடிகளே போற்றி. அதே நேரத்தில் நீங்கள் இந்த கால பைரவரோட மந்திரங்களை அன்றைய நாளில் உச்சரிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதுவும் இந்த வளர்பிறை நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் பைரவரை வழிபட்டீங்க அப்படின்னா தீராத பிரச்சனைகள், தீர்க்க முடியாத காலத்தால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அனைத்துமே கால பைரவர் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ஜோதிடருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். அதே மாதிரி தீராத பிரச்சனைகள், காலத்தால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அனைத்துமே தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனிக்கிழமை நாளில் நீங்கள் பைரவர் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அதுலேயும் இந்த வளர்ப்பிறையில் நீங்கள் இதெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சி நல்லாவே கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ் ஆகட்டும். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த அஷ்டமி நாளில் என்ன வழிபாடுகள்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.